சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதை மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மீடியம் பிடிஎஃப் அடுத்தது அப்லோட் பண்ணி கோட்டலி ஆஃபலி ஆனுவல் எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் பிடிஎஃபாக சென்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் லீக் ஆகும் தெரியுமா, அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதில் தான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, அதில் மறக்காம ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 12th பப்ளிக் எக்ஸாம் போகிற வரைக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா லீவ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக கொடுத்துருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்களாப்பா, பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும். ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லேட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் 14 1 வேர்டு. ஸோ பாருங்கள், பார்த்துடலாமா அதை? ஸோ பாருங்கள், இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 5 பாருங்கள், பார்த்துட்டிங்களா? 1 2 3 4 5 பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள் 6 7 8 9 10 11 6 7 8 9 10 11. அடுத்து பாருங்கள் 12 13 14 12 13 and 14. ஸோ அது அடுத்து பாருங்கள் உங்களால் ஃபில்லிங் த பிளான்ஸு. த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ராஜஜூடலைஸ், ஐயோ வயல் நுழையிலப்பா, சிராஜா, சிராஜ் முகமது சிராஜ், சிராஜுடால்லா வாஸ் டேஷ்னு கேட்குறாங்க. சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண வரல. டேஷ் வாஸ் கால்ட் அன் அயன் ஆஃப் சிவகங்கை, த சில்க் ஆஃப் எர்த் இஸ் டேஷ், டேஷ் ஸ்டாச்சூஸ் ஆர் தீஸ் இந்த இந்தியா ஆர் ப்ரெசன்ட்டு, இந்த டேஷ் இயர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாபிஷ்டு. இதான் ஃபில்லப்ஸு. அடுத்து மேட்ச் பாருங்கப்பா. இதுக்கான ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க, ஓகேவா? தப்பாக இது கமெண்ட் பண்ணி விட்டுறாதீங்கப்பா, அப்புறம் வருத்தமாக போயிடும். அப்புறம் அவ்வளோதான். அதை போய் படிச்சுட்டு போய்ட்டு எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா என்ன ப்ரோ தப்பாக கமெண்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் மேட்ச் பாருங்கள். இந்த பிரிட்டிஷு, ரியாட்வரி சிஸ்டம், கிளைமேட்டு, கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் பிளாக் மணி. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கான ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அதை படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாமே புக் பேக் தான். நீங்கள் 8th தான் படிக்கிறீங்க. ஸோ இன்டீரியர் பக்கமே நீங்கள் போகவே தேவையில்ல. புக் பேக் தரவாக படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் சென்டம் மாதிரி நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்றோட நிறுத்த போது கிடையாது. இன்னும் ஏகப்பட்ட மாடல் செட் நம்ம போட தான் போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்ம ஜாயின் பண்ண மூலியமாக. ஸோ அதெல்லாம் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்ட் பி பாருங்கப்பா. 26 39 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10 14 கேட்டிருக்காங்க. 14 நீங்கள் 10 எழுதுனா போதுமானதுப்பா. மீதிக்கிற நீங்கள் 4 வந்து சாய்ஸில் விட்டுடலாம். 26 27 28 29 30 31 32 39 வரையும் இருக்குப்பா. ஸோ நீங்கள் 14 இருக்குது, அதை நீங்கள் 10 மட்டும் எழுதுனா போதுமானது. மீதிக்கிற 4 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம், ஓகேவா? 26 27 28 இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் அடுத்து 29 30 ஈஸி தான். ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் சைடு 31 ஈஸி தான். எல்லாம் ஈஸியாக தான் இருக்குப்பா. இப்போ 2 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ 2 மார்க் அடுத்தபடியாக டிஸ்டன்ஸ் கியூசஸ் பிட்வீன் டிபி, ஓகேவா? நீங்கள் 2 டேப்லெட் போட்டு எழுதுவீங்க தெரியுமா, டிஃப்ரென்ஸு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஒவ்வொரு சேஞ்சஸ் தான் மாறுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சைடு படித்தா போதும், 2 சைடு படித்த மாதிரி. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்படி வரும், எல்லா கொஸ்டினுக்கும் அப்படி வராது. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு அப்படி வரும். இது 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4க்கு 2 மார்க்கு, டோட்டலாக 8 மார்க்கு, ஓகேவா? அது கீழே பாருங்கள். கிவ் ரீசன். மவுண்டன் கிளைமர்ஸ் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வைல் அசெண்டிங் பீக்ஸு, அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் லெஸ் தென் எர்த்து. இதுக்கு வந்து கிவ் ரீசன் கேட்குறாங்க, ஓகேவா? இப்போ மவுண்டன் கிளைமர்ஸ்க்கு வந்து மேலே ஏற வந்து ஏன் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கொண்டு போகிறாங்க, அவங்களால மூச்சு விட முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் ரீசன் எழுதணும். அது எதனால் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ரீசன் எழுதணும். நானே சொல்லிட்டேன், அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக எழுதுனா போதும், 2 மார்க்கு. அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் லெஸ் ஆன் த எர்த் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் வந்து தூய்மையான தண்ணி வந்து எர்த்தில் வந்து கம்மி அப்படின்னு கேட்குறாங்க. கம்மின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ரீசன் கொடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள் பார்ட் சி 5 மார்க் கொஸ்டின்ஸ். 46 47 48 49 50 51 52 டோட்டலாக உங்களுக்கு 7 கொடுத்துருக்காங்க. 7லேருந்து நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம், ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். 5 மார்க்கு. 5 மார்க் அடுத்தபடியாக மேப்பு. அதுக்கு மேப் 7 மார்க். ரொம்ப சிம்பிள். இந்தியா மேப் ஒன்று, வேர்ல்டு மேப் ஒன்று. எல்லாமே ஈஸி தான். டெல்லி, பெங்கால், சென்னை, பால்ஸ்தி, சூரட்டு, கொச்சின், ஜான்சி ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் வேர்ல்டு மேப் தான் ரொம்ப ஈஸி. டோக்கியோ, லண்டன், சங்காய், அப்புறம் சோல் பவுலோ, அப்புறம் லாட்டிக் அமெரிக்கா, பாரிஸ், பெசிபிக் ஓசன். ஸோ இதான் மேப் உங்களுக்கு. 2 மேப், இந்தியா மேப்பு, வேர்ல்டு மேப்பு. அப்புறம் 5 மார்க். 5 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ தட்ஸ் இட்பா.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் வந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் வந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ரெயின் அப்டேட்ஸ், லீவ் அப்டேட்ஸ், அடுத்து நீங்கள் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவலி எல்லாமே போவீங்க இல்லையா, எல்லாத்துக்குமே நம்ம சேனல்ஸ் பண்ணி 12th எக்ஸாம் முடிக்கிற வரையும் பப்ளிக் எக்ஸாம் முடிக்கிற வரையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப், டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப், தமிழ் மணி பிடிஎஃப், இங்கிலீஷ் மணி பிடிஎஃப், நான் பிடிஎஃபாக பொறுமையாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி விட்டுருவேன் வாட்ஸ்அப், டெலிகிராமில். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் முடியாது பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ பண்ணிக்கலாம். ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.